அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 39 இறைமாட்சி. குறள் எண் 381. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. பொருள்: 6 முக்கிய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முதலாக பார்க்க போகிறது படை. சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா படையை 4 வகையாக அடிப்படையில் பிரித்து வச்சுருப்பாங்க. ரத, கஜ, துரக, பதாதி. அந்த பெயரை சொல்லும் போதே தெரியும், நமக்கு புரியும். அந்த சொல்லை உச்சரிக்கும் போதே. ரத என்றால் ரதம், தேரை குறிக்கிறது, தேர்ப்படை. அடுத்தது கஜ, கஜை என்றால் யானைப்படை. துரக என்றால் குதிரைப்படை. பதாதி என்றால் காலாட்படை. இந்த படைகள், இந்த 4 அம்சத்தையும் ஒரு அரசன் சிறப்பாக பெற்றிருப்பானேயானால் அது ஒரு சிறந்த படைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குடி. நல்ல குடிமக்களை ஒரு அரசன் சிறப்பாக பெற்றிருப்பானேயானால் அவனுடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். நற்சிந்தனையுடைய, நற்குணமுடைய, சான்றோர்களாக திகழக்கூடிய குடிமக்களை, நாட்டு மக்களை ஒரு அரசன் பெற்றிருப்பானேயானால் அவன் பாகியவான். அரசன் எவ்வழி, குடி அவ்வழி, மக்கள் அவ்வழி. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கூழ். ஒரு நாட்டினுடைய செல்வ செழிப்பு, அந்த நாட்டினுடைய உணவு தானியங்கள், நெற்களஞ்சியங்களை வைத்து அந்த நாட்டினுடைய நிலைமையை, செழுமையாக இருக்கிறதா, செம்மையாக இருக்கிறதா, எந்த நிலையில் இருக்கிறது என்பது மிகவும் அழகாக விளக்கிவிடலாம். அடுத்தது 4வதாக பார்த்திங்கன்னா அமைச்சு. ஒரு அரசனுக்கு தக்க சமயத்தில் நல்ல ஆலோசனைகளை, நல்ல அறிவுரைகளை சமயோஜித புத்தியோடு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அத்தகைய தன்மை வாய்ந்து அவனுக்கு தேவையான அறிவுரைகளை தகுந்த சமயத்தில் வழங்கக்கூடிய அமைச்சர்கள் பெற்றிருப்பானேயானால் அவன் சிறந்த அமைச்சன், அரசன் சொல்கிறாங்க. நட்பு. ஆண்டியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் அமைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே வேறு மாதிரி இருக்கும். 5 நட்பு முடிஞ்சது. 6 அரண். ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மேலே குறிப்பிட்ட படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, இந்த 5ம் சிறப்பான முறையில் இருந்தாலும் 6வதாக அந்த நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான அம்சங்களில் ஒன்று. ஒரு அரசனுக்கு இந்த 6 அமைஞ்சிருச்சுன்னா, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 6ம் ஓர் அரசனுக்கு ஒருங்கே பெற்றுவிட்டால் அவன் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு அரசன் இந்த எல்லாத்தையும் பெற்றானா அவன் தன்னுடைய நாட்டை செழுமையாக வச்சுக்கிறான். அவனுக்கு இந்த 6 அம்சமும் ஒருங்கே அவனுக்கு அழகாக கிடச்சிருச்சுன்னா அவன் தன்னுடைய அண்டை நாட்டை சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள், அத்தனை அரசர்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக விளங்குவான். அரசருள் ஏறு. ஏறு என்றால் ஆண் சிங்கம். ஆண் சிங்கத்திற்கு நிகராக அவன் விளங்குவான் சொல்கிறாங்க. எப்படி? ஒரு அரசனுக்கு இந்த 6 அம்சமும் கிடைச்சிருச்சுன்னா, எது? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆகிய 6ஐயும் ஒரு அரசன் ஒருங்கே அமைய பெற்றானால் அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக, தலைவனாக, ஆண் சிங்கமாக விளங்குவான் என்று வள்ளுவ பெருந்தகையார் மிகவும் அழகாக இந்த குறளின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறு. நன்றி, வணக்கம்.